அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்குகிற மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகன்தான். எனவே மாசி மாதத்திலையும் சரி, மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறது விசேஷம். அது நமக்கு பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த மாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆங்கில மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கு. சூரியன் கும்பராசியிலையும், செவ்வாய் மிதுனத்துல 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. புதன் கும்பராசியில 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சத்தோட போறாரு. சுக்கிரன் மீனராசியிலையும், குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மாசி மாதம் 1ஆம் தேதியே சூரியன் பெயர்ச்சியாகிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கு. ரிஷப ராசியில குருவும், மீன ராசியில சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. மாசி மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியில செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசியில புதன் நீச்சம் அடைகிறாரு. இப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. 2, 3, 4ஆம் பாதம் மகர ராசிக்காரர்களுக்கும், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். உங்க ராசிநாதன் சனி அஷ்டமாதிபதி சூரியனோடு மாத தொடக்கத்துல இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறதால குடும்பத்துல ஒருவர் மாற்றி ஒருவருக்கு அப்படின்னு பிரச்சனைகளும், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளும், கொடுக்கல் வாங்கல்லையும் சற்று கவனத்தோடு இருக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள்ல மற்றவர்களை நம்பி செயல்பட வேண்டாம். பொறுப்புகளை சொல்வதால சிக்கல்கள் அப்படிங்கிறது வரும். துரிதமா முடிவடைய வேண்டிய விஷயங்கள் கூட கடுமையா போராடி முடிக்க வேண்டிய காலகட்டம் இந்த மாசி மாதம். இருந்தாலும் இந்த மாசி மாதம் நீங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு காலடி எடுத்து வைப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. வேலையில ப்ரமோஷன் கிடைப்பதா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல வேலை கிடைப்பதா இருந்தாலும் சரி, எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். மாணவர்கள்லாம் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணும். தேர்வுகள்ல அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல படிப்புல அதிக கவனத்தை செலுத்தணும். தேவையற்ற நண்பர்களிடமிருந்து விலகியே இருங்க. மாணவர்கள்லாம் மொபைல் போனை தொடுவதை தவிர்த்துக்குங்க. நேரத்தை அனாவசியமா வீணடிக்காம உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறது அவசியம். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த மாசி மாதத்துல இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் தனாதிபதி சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். பொருள் விரயங்களும் புதிய முயற்சிகள்ல போராட்டங்களும் உங்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் விடாப்பிடியா செயல்பட்டு சில வேலைகளை முடிச்சாலும் அவற்றில் திருப்தி அப்படிங்கிறது இருக்காது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழல் தான் இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நினைச்ச நேரத்தில் செய்ய முடியலையே அப்படிங்கிற கவலை அதிகரிக்கும். பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும். இந்த மாதத்தில் பல பணிகள் அப்படிங்கிறது பாதியிலே நிற்கும். குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் வரும். எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய மாதம் இந்த மாசி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாயோட வக்ர நிவர்த்தி மிதுன ராசியில் இருக்குது. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் வக்ர நிவர்த்தி ஆவது நல்லது தான். தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது இருக்காது. மாசி மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு
பிறகு ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இருக்கும். இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் நல்லது நடக்கும் அப்படின்னாலும் 7 சனியின் ஆதிக்கம் முடிவடைய ஒரு சில காலகட்டம் இருக்கு அப்படிங்கிறதால மனக்குழப்பங்களும் உடல் சோர்வும் ஏற்படலாம். அதனால ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்கவும் நீங்க நேரிடும். குரு சுக்கிர பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு, 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான சுக்கிரன் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது மகர ராசிக்கெல்லாம் நல்லது. உடன்பிறப்புகள் வழியில நல்ல தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளாலையும் உங்களுக்கு பெருமை அப்படிங்கிறது வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரத்திலலாம் வேலையாட்கள் உங்களை குணமறிஞ்சு நடந்து கொள்ளுவாங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். பாதியில் நின்ற கட்டிட பணியை மீண்டும் தொடருவீங்க. வியாபாரத்திலலாம் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களை முறையா பங்கிட்டு கொள்றதுக்கு இந்த மாதத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். வழக்குகள் இருந்துச்சு, நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும். மாசி மாதம் 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நல்லதுதான், என்னாலும் 9க்கும் அதிபதியா புதன் இருக்கிறாரு. அப்ப ஒரு சில சமயங்கள்ல மனக்குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படலாம். நன்மையும் தீமையும் கலந்தே கிடைக்கும். உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே சந்திக்க வேண்டும் அப்படின்னீங்கன்னா புதன் பகவானுக்கு புதன்கிழமையில துளசி மாலை அணிவித்து விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். வெளிநாட்டு முயற்சி அப்படிங்கிறது தாமதப்படும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்வில் முன்னேற்றம் அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவவங்க தான் நீங்க. இதுவரைக்கும் நெருக்கடி அப்படிங்கறத நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. குரு பகவானோட பார்வை ராசிக்கு இருக்கிறதால நினைத்த வேலைகளை நினைச்சபடியே செய்து முடிக்க போறீங்க. பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருந்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரையில் இருந்துட்டு வந்த நெருக்கடி எல்லாமே விலகி ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் மனதில் தெளிவும் செயலில் வலிமையும் கொண்டவங்களுக்கு சமீப காலத்தில் சந்திச்சுட்டு வந்த நெருக்கடியிலிருந்து படிப்படியா அதிலிருந்து வெளிவருவீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றிலையும் கடினமான உழைப்பை நீங்க போட்டு தான் வெற்றி பெறுவீங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு அப்படின்னு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா தீரும். தனவாக குடும்பஸ்தானத்துல சனியும் சூரியனும் சஞ்சரித்து வருவதால வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடியுங்க. இந்த நேரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களையும் மற்றவர்களையும் அனுசரித்து நடந்துக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பிறரை பகைத்து கொள்ளாம இருக்கிறது நல்லது. வரவு செலவுல எப்பொழுதும் கவனம் அப்படிங்கிறது தேவை. அஷ்டமஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் சனி பகவானுடைய பார்வை இருக்குங்கிறதால உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும். அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா காரியத்திலையும் உறுதியாக நின்று வெற்றி பெறுவீங்க. இந்த மாதத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இதுவரைக்கும் வக்கரமாக இருந்த செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. செவ்வாயால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் இனி வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். தொழிலில் ஏற்பட்ட தடை எல்லாமே விலகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுக்கு முயற்சிகள் ஸ்தானத்தில் சிந்திக்கக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களுடைய முயற்சிகளை எல்லாத்தையும் வெற்றியாக்குவார். குரு பகவானுடைய பார்வையை ராசிக்கு இருக்கிறதால தைரியமா செயல்பட்டு எல்லா காரியத்திலையும் வெற்றி வாகை சூடுவீங்க. பஞ்சமி நாட்கள்ல வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபமும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியும் செய்யுங்க. இந்த மாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சற்று கலவையான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும்.